முத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனையில் தேவனை தரிசித்து நம்முடைய வாழ்க்கை மூலமாக இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து காட்டுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள் பெந்தைக்கோஸ்தே திருநாளாக கொண்டாடப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு வாக்களித்தபடியே ஊற்றப்பட்ட இந்த நன்னாள் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தொடர்ந்து ஆசீர்வாதம் உடையதாக அமைவதாக. இந்த பரிசுத்த ஆவியின் திருநாளிலே நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆவியானவரே, உம்முடைய நன்மையினால் திருப்தியாகி இந்த சமுதாயத்திற்கு ஆவியின் வரங்களை நாங்கள் காட்டுவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியே உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை உம்முடைய சித்தம் போல் நடத்தி செல்லும். எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக, இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். தொடர்ந்து ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பி உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தும். இந்த ஆராதனையில் தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களோடு இடைபடட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பாமாலை 138 பாடுவோம். பாமாலை 138, தெய்வ ஆவியே பூர்வ நாளிலே. Man.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவராகிய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக பரிசுத்த ஆவியை அனுப்பி தந்தவரே, எங்களோடு பரிசுத்த ஆவியானவராக இன்றும் என்றும் தங்கியிருந்து நடத்தி செல்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணித்து அவர் நடத்தும் வழியில் நடந்து உம்மை உயர்த்த இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ்ந்து ஜீவிக்க நீர் கிருபை தாரும். ஆவியின் வரங்களினால் எங்களை தொடர்ந்து நிரப்பும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். இந்நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 வரை. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை, ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும்.
அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழிக்கும் மீதியாக இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அனைவரும் எழுந்திருப்போமாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 139 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. சங்கீதம் 139 1ஆம் வசனம் முதல். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், பாறுதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நாவில் சொல் பெறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் என்று அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்பதே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உள்ளதாக, ஆதியிலும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உள்ளதாக என்பது. ஆமென். சமையார் அனைவரும் அமர்வும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம், அதிகாரம் 12 வசனம் 1 முதல் 7 முடிய. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 முடிய. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாது இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். மறுபடியுமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 277 பாடுவோம். மாதூய ஆவி இறங்கும்.
வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 23வது வசனம் முடிய அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். யோவான் 20வது அதிகாரம் வசனங்கள் 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இது இயேசுவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு இடைபடும். உம்முடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் திருச்சபையின் சரித்திரத்தில் மிகவும் முக்கியமான நாள். இந்த நாள் திருச்சபையின் ஆரம்ப நாள், திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள். இந்த நாளில் இருந்துதான் திருச்சபை கூடி ஆராதிக்க ஆரம்பித்த நாள். ஆக இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். பரிசுத்த ஆவியானவரின் திருநாள் அல்லது பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தையை குறித்து பல முறை நான் சொல்லி இருக்கிறேன். இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் திருச்சபைக்கு மிகவும் முக்கியமான நாள். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் அடிப்படையில் திருச்சபைகள் பிரிந்து காணப்படுகின்றன. ஆவியானவர் திருச்சபையின் விசுவாசிகளை ஒருமுகப்படுத்துகிறவர், ஒற்றுமைப்படுத்துகிறவர். ஆனால் இந்த ஆவியானவரின் பெயரிலே திருச்சபைகள் பிரிந்து கிடக்கும் என்றால் அது எந்த ஆவியால் நடத்தப்படுகிறது? ஒருவேளை அது நம்முடைய திருச்சபையாக கூட இருக்கலாம். நம்மையும் நாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டிய நேரம். தேவ ஆவியானவர் ஒருபொழுதும் பிரிக்கிறவர் அல்ல, அவர் இணைக்கிறவர் என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அனுதினமும் திருச்சபைகள் உடைந்து கொண்டிருக்கின்றன என்பது இந்த நாளிலே நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது உண்மை. ஒருமுறை ஒரு ரோமன் கத்தோலிக்க போதகர், புராட்டஸ்டன்ட் திருச்சபையின் போதகர் மற்றும் ஒரு பெந்தேகோஸ்தே போதகர், இந்த மூவருக்குள்ளாகவும் பெரிய வாக்குவாதம் பரிசுத்த ஆவியானவரின் அடிப்படையிலே. பெந்தேகோஸ்தே சபையினர் இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் புராட்டஸ்டன்ட் திருச்சபையினரை பார்த்து, உங்களுக்கு ஆவியும் இல்லை அனலும் இல்லை என்று குறை கூற ஆரம்பித்தனர். இந்த ரோமன் கத்தோலிக்க மற்றும் புராட்டஸ்டன்ட் திருச்சபையின் போதகர்கள் அப்படியல்ல, நாங்கள் இந்த ஆவியானவரை உண்மையாக அனுபவித்து வருகிறோம் என்று பல காரியங்களை முன்வைத்தனர். ஆனால் எதுவும் ஏற்கப்படவில்லை.
பெந்தைகோஸ்தே போதகர் இல்லை, அவர் எங்களை வரங்களினால் நிறைத்திருக்கிறார், நாங்கள் அற்புத அடையாளங்களை செய்கிறோம், உங்களுடைய ஆலயங்களிலே அற்புதங்களும் இல்லை அடையாளங்களும் இல்லை, நாங்கள் பல அற்புதங்களை செய்கிறோம், நான் இப்பொழுது கூட உனக்கு நான் அற்புதத்தை செய்து காட்ட முடியும். அவர்களிலிருந்து பேசி கொண்டிருந்த இடம் ஒரு பெரிய மலைப்பாங்கான பகுதி. ஸோ இந்த இரண்டு போதகர்களும் அதற்காகத்தான் வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்றனர். அற்புதம் செய்ய முடியும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நினைத்து கொண்டு இந்த மலையிலிருந்து குதித்து விடு, அவர் உன்னை காப்பாற்றினால் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அற்புதம் செய்கிறார் என்று நாங்கள் நம்பிக்கொள்வோம். அவரும் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நான் இப்பொழுது குதித்து காட்டுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்னை பாதுகாத்து விடுவார், அதற்கு பின்பதாக நீங்கள் மனம் மாறி விடுவீர்கள் என்று. அவர் பரிசுத்த ஆவியின் பெயரிலே அந்த மலை உச்சியிலிருந்து குதித்தார். என்ன நேரிட்டிருக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த ஆவியை திருச்சபை பல விதங்களிலே பிரித்து காண்பிப்பதோடு கூட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை ஒரு வல்லமையாக புரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஜனக்கூட்டம் உண்டு. இது ஒரு சக்தி என்று புரிந்து கொண்டிருக்கிறதான ஒரு மாய கூட்டங்கள் உண்டு. ஆனால் இவையெல்லாம் தவறு. வேதம் அப்படி நமக்கு கற்றுத்தரவில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரபஞ்சத்தின் மாய சக்தி என்று வேதாகமம் கூறவில்லை. அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? அவரின் செயல்பாடு என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செயல்பட முடியும் என்று வெகு வேகமாக ஒரு சில காரியங்களை நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை, பரிசுத்த ஆவியானவர் திரியேகத்தில் ஒருவர். அவர் கடவுள். திரியேக கடவுளில் அவரும் ஒரு முக்கியத்துவமான கடவுள். இவர்களுக்குள்ளாக வேறுபாடுகள் கிடையாது. அவர் ஒரு நபர், அவர் அது அல்ல. முன்னொரு காலங்களிலே இப்படியும் கேட்டுக்கொண்டார்கள் திருச்சபையினர். பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமா என்று கேட்டுக்கொண்ட திருச்சபையினரும் அதிகம். ஆக இப்படியெல்லாம் கேள்வி கேட்டவர்கள் அநேகம் இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த பரிசுத்த ஆவி என்று சொன்ன உடனே ஆவி என்கிற வார்த்தையினாலே நாம் அதனை இட் என்கிறதான வார்த்தையிலே நாம் அழைக்க ஆரம்பித்து விடுகிறோம். அது அல்ல. அவர் மனிதராக கடவுளாக சித்தரிக்கப்படக்கூடியவர். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நாட்களிலே இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களோடு மனிதர்களோடு முகமுகமாக நியாயப்பிரமாணத்தை கூறி அறிவித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டுவதற்கும், கிறிஸ்து முடித்துவிட்டு சென்ற வேலைகள் அனைத்தையும் செய்து முடிப்பதற்கும், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து செயல்பட வைப்பதற்கும் எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஐயா, நான் சிஎஸ்ஐ அல்லது சிஎன்ஐ திருச்சபைகளில் இருந்து வருகிறேன். எங்களுடைய திருச்சபையிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவதே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் புரிந்து கொண்டதே கிடையாது என்று அநேகர் சொல்லுவார்கள். அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நாம் அங்கீகரிக்கிறோம். விசுவாச பிரமாணம் என்கிறதான அந்த பிரமாணத்தின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் அங்கீகரிக்கிறோம். ஆக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் அறியாதவர் என்று சொல்வதற்கு இங்கு யாருமே கிடையாது. அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறாரா என்கிறதான மிக முக்கியமான கேள்வி உண்டு. நான் கடந்த வருடத்திலும் சொன்னேன், எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை இன்னொரு வார்த்தையிலே சொல்வேன் என்றால், எல்லா ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஐயா, நீங்கள் சொல்லுவதற்கு வேத ஆதாரம் உண்டா? ஆம், நிச்சயமாக வேத ஆதாரம் உண்டு. நீங்கள் 1 கொரிந்தியரின் புத்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிப்பீர்கள் என்றால், ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலேயே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனாலும் சொல்லக்கூடாது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை இடுகிறோம் என்றால் நிச்சயமாக இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிற மாத்திரத்தில் தானே நான் அவரை கர்த்தராக அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறேன். ஆக ஆவியினால் நான் முத்தரிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். ஐயா, அநேக திருச்சபைகள் சொல்லுகின்றனர், இந்த பரிசுத்த ஆவியானவர் காத்திருந்தால் மட்டும்தான் வருவார்கள் என்று சொல்லுகிறார்களே. ஆனால் நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள், எங்களுக்குள்ளாக நாங்கள் காத்திருக்கவில்லையே, எப்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று? நீங்கள் இதனுடைய காலகட்டத்தை சற்று யோசித்து பார்க்க வேண்டும்.
இயேசுவானவர் காத்திருங்கள் என்று யாருக்கு சொன்னார்? அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களிடத்திலே அவர் சொல்லுகிறதான வார்த்தை தான் இது. 5வது வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். சீடர்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை. ஐயா, நான் சென்ற பின்பு உங்களுக்காக பரிசுத்த ஆவியை அனுப்ப இருக்கிறேன். அவர் வரும்பொழுது நீங்கள் பலப்படுவீர்கள். அப்பொழுது சாட்சியாக நீங்கள் மாற முடியும். ஆக அந்த ஆவியானவர் வரும் மட்டுமாக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அந்த காரியம் நடந்ததா? ஆம், நிச்சயமாக நடந்தது. எப்பொழுது நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு 10 நாட்களுக்குள்ளாக, அதாவது இன்றைய பெந்தைக்கோஸ்தே என்கிறதான, அதாவது 50வது நாளிலே இந்த சம்பவம் நடைபெற்று விட்டது. ஆவியானவர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். அவர் திருப்பி எடுத்துக்கொள்ளப்படவில்லை. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து காண முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சிம்சோனை குறித்து பார்க்கலாம், மோசேயின் சம்பவங்களை குறித்து பார்க்கலாம். ஆவியானவர் இறங்கி வருவார், சம்பவங்களை செய்வார், செய்து முடித்த பின்பதாக திரும்பி சென்று விடுவார். ஆனால் இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே இறங்கி வந்த ஆவியானவர் பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் நிரந்தரமாக தங்கிவிட்டார். இன்றைக்கும் என்றைக்கும் நம் மத்தியிலே அவர் தங்கி இருக்கிற ஆண்டவர். ஆக ஆண்டவரே, நீர் இறங்கி வாரும் என்று இன்னொரு முறை நான் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்னும் ஒரு கேள்வி திருச்சபையார் பொதுவாக கேட்பதுண்டு. என்ன கேள்வி? ஐயா, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அநேக சம்பவங்கள் நடக்குமே, அதிசயங்கள் நடக்குமே, அப்படி ஒன்றும் எனக்கு நடக்கவில்லையே, அப்படி என்றால் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அக்கினிமயமான நாவுகள் மற்றும் பூமி அதிர்வுகள் எல்லாவற்றையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமே என்று சொல்லலாம். ஐயா, முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக இந்த சமுதாயத்திற்கு அறிவிப்பதற்காக நான் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்திருக்கிறேன் என்று காண்பிப்பதற்காக அத்தனை பெரிய முழக்கங்களோடும் பெரிய அடையாளங்களோடும் அவர் இறங்கி வந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிறதினாலே பூமி அதிர்ச்சி செய்யப்பட வேண்டும், நான் உணர்ச்சியிலே பொங்கிவிட வேண்டும், நான் குதித்து துள்ளி குதித்து ஊளையிட்டு அலற வேண்டும் என்று வேதத்திலே எங்கும் போதிக்கவில்லை. ஒருவேளை நான் துள்ளுகிறேன், குதிக்கிறேன், ஆடுகிறேன் மற்றும் பரவசம் அடைகிறேன் என்றால் அது உங்களுடைய தனிப்பட்ட காரியம். வேதாகமும் அதனை குறிக்கவில்லை. நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு மிகப்பெரிய, நம்முடைய நாட்களில் நடந்த மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி, அந்த பூமி அதிர்ச்சி அகமதாபாத்திலே நடந்தது, குஜராத்திலே. அந்த நாளிலே நானும் குஜராத்தில் தான் இருக்கிறேன். நான் என்னுடைய சகோதரர் மற்றும் அங்குள்ள மிஷினரிகளாக அந்த நாளை உபவாச ஜெபமாக நியமித்திருந்தோம். அது ஏனென்றால் 26 விடுமுறையின் நாள். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே பூமி அதிர ஆரம்பித்தது. எங்களுக்கு அது பூமி அதிர்ச்சி என்று தெரியவில்லை. ஓ, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துவிட்டார், பூமி அதிர்கிறது என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக தெரிந்தது வீடுகளெல்லாம் உடைகிறது, இது பூமி பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால் அது அதிர்ச்சி அல்ல, உண்மையாகவே பூமி அதிர்ந்து விட்டது, அபாயங்கள் ஏற்பட்டு விட்டது என்று. ஆக இந்த நாளிலும் அற்புதங்களை நான் அடையாளங்களை எதிர்பார்ப்பதற்கு அவசியமில்லை. அநேக திருச்சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்று துள்ளி குதிக்கிறார்கள், ஆடைகள் அலங்கோலமாக மாறுகிறது. ஆவியானவர் ஒழுக்கத்தின் ஆவியானவரா, அலங்கோலத்தின் ஆவியானவரா? நம்முடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே ஒழுங்குகள் ஏற்படுத்தப்படும், எல்லாம் சமாதானமாக நிலைநிறுத்தப்படும். ஆக இப்படிப்பட்ட வெளியரங்கமான அடையாளங்களை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் உண்மையாகவே உங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்துகிறவர்களாக காணப்படக்கூடும். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சில காரியங்களை வேகமாக உங்கள் மத்தியிலே சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள் என்றால் வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து இறுதி மட்டுமாக இயேசுவோடே நிரந்தரமாக தங்கி இருந்தவர். அதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லுவேன் என்றால், பரிசுத்த ஆவியினாலேயே இயேசு கர்ப்பம் தரித்தார், மத்தேயு 1:18. பரிசுத்த ஆவியினாலேயே அவர் வளர்ந்தார் என்று லூக்கா 2:40 சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரினாலே ஞானஸ்நானம் பெற்றார் என்று லூக்கா 3:21 சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவராலேயே சோதிக்கப்பட்டார் என்று லூக்கா 4:1 சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் ஊழியம் செய்தார் என்று லூக்கா 8:18-19 அதிகாரங்கள் சொல்கின்றன. பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் அநேக அற்புத அடையாளங்கள் செய்தார் என்று மத்தேயு 12:28 சொல்கிறது.
ஆவியானவராலே மரித்து உயிர்த்தெழ செய்தார் என்பதையும் எபிரேயர் 9:14 மற்றும் ரோமர் 8:11 சொல்கிறது. பரிசுத்தாவியானவரின் மூலமாகவே அவர் மகிமையின் மேல் மகிமை அடைந்தார் என்று யோவான் 16:14 சொல்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் கர்ப்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் மகிமை அடையும் நாள் மட்டுமாக பரிசுத்தாவியானவர் அவரோடு செயல்படுகிறார். அப்படியே ஒரு விசுவாசி விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்த நாள் முதல் தன்னுடைய இந்த விசுவாச வாழ்க்கையை இந்த பூமியில் முடிக்கும் மட்டுமாக பரிசுத்தாவியானவர் அவனோடு கூட பிரயாணம் செய்கிறார், யாத்திரை பண்ணுகிறார். அவன் இங்கும் அங்குமாக பிசகி விடாத வண்ணம், அடி தவறி விடாத வண்ணம் பாதுகாத்து நடத்துவதற்காக பரிசுத்தாவியானவர் அவனுக்கு உதவியாக இருக்கிறார். முதலாவதாக நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பரிசுத்தாவியானவராலேயே தான் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறோம், கிறிஸ்துவை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக பரிசுத்தாவியானவர், the Holy Spirit convicts me, the Holy Spirit convicts us of sin. பரிசுத்தாவியானவர் நமக்கு பாவத்தை உணர்த்துகிறார். வேத வசனங்களை வாசிக்க வேண்டும் என்றால் யோவான் 16:8 சொல்கிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம், நான் பாவம் செய்கிறது பாவம் என்று எனக்கு உணர்த்தப்படுகிறது. உதாரணத்திற்காக மீண்டுமாக சொல்லுகிறேன். ஐயா, நான் குடிப்பதில்லை, ஆனால் நான் இன்றைக்கு முதல் முறையாக குடிக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தப்படும் பொழுது என்னுடைய மனசாட்சி என்னை அங்கலாய்க்கிறது, என்னுடைய மனசாட்சி என்னை பதைக்க செய்கிறது. நான் குடிக்கக்கூடாது என்று என்னை அது மிகவும் வற்புறுத்தி நிறுத்துவதற்கு பார்க்கிறது. அதுதான் பரிசுத்தாவியானவரின் செயல். நீ ஒரு பாவத்தை செய்ய இருக்கிறாய், நீ செய்து விடாதே என்று பல விதங்களில் என்னை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறது. ஆனாலும் இந்த பரிசுத்த ஆவியின் சத்தத்தை நான் முடக்கிவிட்டு குடித்து விட்டேன். பரிசுத்தாவி மிகவும் துக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பதாக இரண்டாவது நாளும் அதே சம்பவம். பரிசுத்தாவியானவர் என்னுடைய மனசாட்சியின் மூலமாக பேசுகிறார். மீண்டுமாக இந்த பரிசுத்தாவியானவரின் சத்தத்தை நான் முடக்கிவிட்டு நான் குடித்து விட்டேன். இப்படியாக பல நாட்கள் நடந்த பின்பதாக இந்த பரிசுத்தாவியானவர் என்னிடத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டார். ஆக இந்த பரிசுத்தாவியா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்ததான தெளிவு இல்லை, பாவம் செய்யும் பொழுது உங்களுடைய மனசாட்சி உங்களோடு பேசவில்லை என்றால் நீங்கள் பாவத்தினால் அதிகமாக அடிமைப்பட்டது நிமித்தமாக பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் பேசுவதை தவிர்த்து விட்டார். பரிசுத்தாவியானவர் பலமுறை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பேசினார். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காததினாலே இன்றைக்கு பரிசுத்தாவியானவரின் சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை. பாவத்தின் சத்தம் ஆவியானவரின் சத்தத்தை விட அதிகமாக இருக்கிறதினால் ஆவியானவரின் சத்தம் அமிக்கி போடப்படுகிறது. ஆக இந்த ஆவியானவர் என்னை பாவத்தையும் நீதியையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தின் உண்மைகளை உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிறார். யோவான் 16:13-15 சொல்கிறது, சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். ஆக இந்த ஆவியானவரின் உதவியினால் நான் வேதத்தின் சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஐயா, பல முறைகளிலே நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஐயா, உங்களுடைய இந்த வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா? உங்களை அர்ப்பணித்து விடுங்கள், தாழ்மைப்படுத்துங்கள். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று. என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடித்து விட விரும்புகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஜெபிப்பதற்கு உதவி செய்கிறார். Holy Spirit intercedes for believers. ரோமர் 8:26-27 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால், மீண்டுமாக வாசிக்கிறேன், நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஐயா, இன்றைக்கு நம்முடைய விசுவாசிகள் என்று சொல்லுகிற நம் அனைவருடைய ஜெபங்களும் வேதத்தின் தரத்திற்கு புறம்பாக இருந்து கொண்டிருக்கிறது. வேதம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய ஜெபத்திலே கதைகளை சொல்லுகிறவர்களாக, அறிமுகப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவர் விரும்பாத பல காரியங்களை நாம் மட்டுமல்ல பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் செய்கிற மிகப்பெரிய தவறு. ஆனால் ஒருவன் ஆவியினாலேயே நடத்தப்படுவான் என்றால் சரியான வார்த்தைகளை மாத்திரம் ஆண்டவரிடத்திலே சொல்லி தெரியப்படுத்துவான். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, ஐயா, நீங்கள் வேண்டிய என்ன விதத்தில் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார். ஐயா, என்னுடைய ஜெபத்தை நான் இன்றைக்கு நானாக செய்து கொண்டிருக்கிறேன்,
என்னுடைய ஜெபம் ஆவியானவர் மூலமாக ஏறெடுக்கப்படுவதற்கு என்னுடைய வாழ்க்கையை ஆவியானவரின் கரங்களில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை நான் உச்சரிக்க வேண்டும். ஆனால் நானோ எனக்கு தெரிந்த என்னுடைய தலை ஞானத்தினால் பல காரியங்களை சொல்லி என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற அந்த பாதையின் அடிப்படையிலே நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்காக ஆவியானவர் எனக்கு துணை நிற்கிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்துவிட விரும்புகிறேன். ஜாக்கி ராபின்சன். இந்த ஜாக்கி ராபின்சன் முதல் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மேஜர் லீக் பேஸ்பால் பிளேயர். இந்த ஜாக்கி ராபின்சன் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் என்பதினாலே பல கேலி கிண்டலுக்குள்ளாக ஆளாக்கப்பட்டவர். இந்த ஜாக்கி ராபின்சனை ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் மக்கள் எள்ளி நகையாடினர், கிண்டல் செய்தனர். ஆக இது இவருக்கு மிகவும் வெறுப்பாகவும் மிகவும் கேவலமாகவும் இருந்து கொண்டிருந்தது. இந்த ஜாக்கி ராபின்சன் இவைகளிலிருந்து எப்படி மீழ்ச்சி அடைய முடியும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது எந்த விளையாட்டிலும் அவரால் அதை செய்ய முடியவில்லை. புரூக்ளினிலே ஒரு விளையாட்டு நடக்கிறது. இந்த ஜாக்கி ராபின்சன் ஒரே விளையாட்டிலே 2 முறை தவறு செய்து விட்டார். கூடி வந்திருக்கிற மக்களுக்கு சொல்ல வேண்டுமா? இதுதான் சமயம் என்று அவரை மிகவும் கேலி செய்ய ஆரம்பித்து விட்டனர். அவரை நோக்கி தன்னுடைய வார்த்தைகளினால் வசைபாட ஆரம்பித்து விட்டனர். மிகவும் நொறுங்கி போய்விட்டார். என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, என்னுடைய பேஸ்பால் விளையாட்டிலே நான் இனிமேல் முன்னேற முடியாது என்று அவர் மிகவும் நொறுங்கி நிற்கையில் அங்கே வருகிறார் PV ரீசி என்கிறதான இன்னொரு இந்த பேஸ்பால் விளையாட்டு வீரர். அவர் வந்து ஒன்றும் அவருக்கு செய்யவில்லை. அந்த நொறுங்கி போன ஜாக்கி ராபின்சனோட தோளிலே கையை போட்டு விட்டார். அவ்வளவுதான். இந்த ஜாக்கி ராபின்சன் பின்னான நாட்களிலே தன்னுடைய கதையிலே இப்படியாக எழுதுகிறார். அன்றைக்கு PV ரீசி என்னிடத்தில் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் அவர் என்னுடைய தோள் மீது தன்னை கையை போட்டு கொண்டது எனக்கு ஏதோ ஒரு பெரிய உற்சாகத்தை கொண்டு வந்தது. அன்றையிலிருந்து இன்று வரையும் நான் பின்னோக்கி பார்க்கவில்லை. அன்று முதல் இன்று வரை நான் விளையாட்டிலே முன்னேறி சென்று கொண்டிருக்கிறேன். இந்த அமெரிக்க சமுதாயம் ஜாக்கி ராபின்சன் என்கிற வீரனை அடையாளம் கண்டு கொண்டு விட்டது என்று சொல்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறதான செயல். நான் நொறுங்கி போன வேளைகளிலே, நான் மனம் சோர்ந்து போன வேளைகளிலே என் அருகிலே வந்து என் மீது தன் தோள் மீது கையை போட்டு, மகனே நீ முன்னேறி செல், நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன் என்று சொல்லி அனுதின விசுவாச வாழ்க்கையில் நான் சோர்ந்து போகாமல் முன்னேறச் செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். நாம் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும்
சபையார் உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். கடந்த வாரம் அறிவித்தது போல அதிகரித்து வரும் இந்த வெயிலை கணக்கில் கொண்டு நடக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்ட சம்மர் சீக்கர்ஸ் கேம்ப் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான புதிய அறிவிப்பு சீக்கிரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய ஆலய ஆராதனை காலை 9:35 மணிக்கு ஆரம்பமாகும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் கொஞ்ச நாட்களாக நம்முடைய ஆலயத்தில் அநேகர் 9:35க்கு இங்கு இருப்பதில்லை. மீண்டுமாக உங்களுக்கு தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆலய ஆராதனை என்பது ஆரம்ப ஜெபத்திலிருந்து ஆசீர்வாத ஜெபம் வரைக்கும். இடையிலே வந்துவிட்டு நான் செல்லுவது நான் ஒரு விருந்தாளி அல்ல. நீங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டுமென்றால் முதலாவதாக வந்துவிட்டு இறுதியிலே கடந்து செல்லுங்கள். இடையில் வந்து மற்றவர்களை உபத்திரவப்படுத்துவதோடு, அதாவது மற்றவர்களை இடையூறு செய்வதோடு ஆண்டவருக்கு நாம் அவமானத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இது தேவ ஆராதனை. பயபக்தியோடு ஆலயத்திற்கு வருவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அடுத்த ஒரு மிகவும் முக்கியமான சீரியஸான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பல நாட்களிலே பலர் மூலமாக எனக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் மொபைல் ஃபோன் உபயோகப்படுத்துகிறீர்கள் என்று. ஆலயத்திலிருந்தும் வந்தது, கொயரிலிருந்தும் வந்தது. தயவுசெய்து நீங்கள் மொபைல் உபயோகிக்க வேண்டுமென்றால் வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள். இங்கு வந்து மற்றவர்களை இடையூறு செய்யாதிருங்கள். என்னிடத்தில் சொன்னவர்கள் அப்படி தான் செய்கிறார்கள். ஐயா, அவர்கள் மொபைலை உபயோகிக்கப்படுத்துவது எனக்கு இடையூறாக இருக்கிறது. ஒன்று அவர்களை போக சொல்லுங்கள், அது என்னை போக சொல்லுங்கள். நீங்கள் முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். ஐயா, நாம் தேவனை ஆராதிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, நான் மொபைலில் பைபிள் பார்த்தேன் என்று நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். நீங்கள் மொபைலில் பைபிள் பார்க்கக்கூடாதுன்னு தான் எல்லா பெஞ்சுகள்லையும் பைபிள் வச்சுருக்கிறோம். ஏன்னா நம்ம டெல்லி பட்டணத்துக்கு வந்து சொல்ல பைபிள்னால் கொண்டு வர்றது நமக்கு அவமானமாக இருக்கிறது. நம்ம ஊருக்கு போகும்போது எந்தைக்காவது நம்ம பைபிள் இல்லாமல் ஆலயத்திற்கு போனது கிடையாது. ஆனால் டெல்லிக்கு நம்ம வேதாகமம் இல்லாமல் தான் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆலயத்தில் வந்து மொபைலில் தான் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட பைபிள் நமக்கு தேவையில்லை. பைபிள் ஆலயத்திலேயாவது வந்து பைபிளை திறப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். மிகவும் வருத்தத்தோடு சொல்கிறேன், தயவு செய்து மொபைலை ஒருவேளை நான் இன்றைக்கி வந்து இப்போ நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயோ எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்குன்னு நான் உங்கள் முன்னால் திறந்து பார்த்தானா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஸோ நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனை மட்டும் ஆராதிப்போம். மற்ற காரியங்களுக்கு நாம் தள்ளி இருப்போம். இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட், ஐயா ஆலயத்தில் கசப்புசான்னு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஐயா, நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வந்தீங்களா, அல்லது நீங்கள் ஒருவர் சத்தத்தை கேட்க வந்தீங்கன்னா நேராக அவங்க வீட்டுக்கு போய் பேசிக்காங்க. இங்கே வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. அல்லது ஆலயம் முடிந்த பின்பதாக வெளியே போய் நீங்கள் பேசலாம். தயவு செய்து நான் சொல்லுவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஆனால் நான் இதுக்காக வருத்தப்படவில்லை. நான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அட்லீஸ்ட் ஆண்டவர் உங்களோட இடைபடுகிறார் என்று. தயவு செய்து இந்த காரியத்திலே நாம் முயற்சி செய்வோம். கண்டிப்பாக வெற்றி அடைவோம். நம்முடைய திருச்சபையில் அநேக நண்பர்கள் விடுமுறைக்காக வீடுகளுக்கு சென்றிருக்கின்றனர். இன்னும் வருகிற நாட்களில் வீடுகளுக்கு செல்ல இருக்கின்றனர். இந்த விடுமுறை நாட்கள் உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று தொடர்ந்து நாங்கள் ஜெபத்திலே உங்களை நினைவு கூறுகிறோம். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு நேரத்தை பகிர்ந்துவிட்டு மீண்டுமாக வருமட்டுமாக உங்களை ஜெபத்தில் நாங்கள் தாங்கிக் கொள்வோம். நீங்களும் எங்கிருந்தாலும் எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். கடந்த வாரம் அன்னையரின் தினம் உபசரிக்கப்பட்டது. ஆலயம் முடிந்தவுடன் என்பதாக என்னிடத்திலே பெரிய வாக்குவாதம், ஐயா செவிலியர்களே நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று. அடுத்த முறை கோவிட் வந்துச்சுன்னா உங்களனா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஏற்ற மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ செவிலியர்கள் எல்லோருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உங்களுடைய பணி இந்த சமுதாயத்திற்கு மிகவும் தேவை. செவிலியர்கள் இரவு பகலாக இந்த சமுதாயத்திற்கு யார் சென்றாலும் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். உங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்திலே எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். செவிலியர்கள் அனைவரும் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். அப்படியாவது அடுத்த முறை கோவிட் வந்துச்சுன்னா என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்குவீங்க. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்கு நீர் கொடுத்த அநேக நர்சஸ்க்காக உமக்கு நன்றி. இவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்து வரும் செயல்களுக்காக உம்மை துதிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நன்மையினால் நிரப்பும். தன்னுடைய தியாகபூர்வமான செயல்பாடுகளினால் அநேகருக்கு சுகத்தையும் ஆன்மீக சுகத்தையும் கொண்டு வருவதற்கு உதவி செய்யும். தாங்கள் எங்கு பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனரோ
அந்தந்த இடங்களிலே உமக்கு மகிமையான சாட்சிகளாக உண்மையோடும் உத்தமத்தோடும் தியாக மனதோடும் செயல்படுவதற்கு உதவி செய்யும். குடும்ப சுமைகளுக்கு மத்தியிலே இந்த வேலை பளு அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இல்லாதபடிக்கு உத்தமமாய் இந்த பணியிலே முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் இவர்களுக்கு சாதகமாக மாற்றித்தாரும். தேவ கிருபையும் ஆசீர்வாதமும் இவர்களோடு தங்கியிருப்பதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆலய ஆராதனை முடிந்த பின்பதாக நம்முடைய மத்தியிலே கடந்த 2 ஆண்டுகளாக இருந்து மாறுதல் பெற்று தமிழகம் செல்ல இருக்கிற சகோதரன் மகத்துவராஜுக்காக ஒரு சிறிய பிரியா விடை பாரிஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். தயவு செய்து ஆராதனை முடிந்த பின்பதாக பாரிஸ் ஹாலில் கூடும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த ஆராதனையில் நீங்கள் முதல் முறையாக பங்கு பெறுவீர்கள் என்றால் உங்களுடைய இடத்திலே நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். If you are worshipping with us for the very first time, please rise up at your place. We would like to welcome you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை முடிந்த பின்பதாக உங்களை சந்திக்கிறோம். God bless you. Thank you. இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிறவர்களுக்காக நாம் ஒரு பாடலை பாடி ஆசீர்வதிப்போம். இங்கு இருப்பீர்கள் என்றால் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். ஆமாண்டவரே, இவர்கள் உம்மை நம்பி உமக்குள்ளாக முன்னேறி செல்வதற்கு நீர் உதவி செய்யும். சேனைகளின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலம் தாரும். உம்முடைய நன்மையின் ஈவுகளினால் இவர்களை திருப்திப்படுத்தும். வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்துகளிலும் இவர்களுக்கு வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி பாதை காட்டுவீராக. நீரே இவருடைய எல்லா இக்கட்டுகளிலும் இவருடைய எல்லா தேவைகளிலும் பரிசுத்த ஆவியானவராக இருந்து உதவி செய்து முன்னேறி செல்லவும், வாழ்க்கையின் போராட்டங்களை ஜெயித்து உமக்கு சாட்சி பகருவதற்கும் உதவி செய்யும். அனைத்து தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே சந்தித்தருளும். திருச்சபையிலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபத்திற்காக நாம் அனைவரும் முழங்கால் படியிருக்கணும். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவரோடு சேர்ந்து நமக்காகவும் முழு மனித சமுதாயத்திற்காகவும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபங்களை தாழ்மையாய் சமர்ப்பிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். உலகில் நடந்து வரும் பல்வேறு யுத்தங்கள், மோதல்கள், கலகங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக, குறிப்பாக இஸ்ரேல், காசா, ரஷ்யா, உக்ரைன் மற்றும் அநேக நாடுகளில் நடக்கும் உள்நாட்டு போர்கள் அமைதியாய் முடிவுக்கு வரவும், மக்களின் நல்வாழ்வு தொடரவும், மேலும் உலகத் தலைவர்கள், ஐநா அமைதிப்படை விடாமுயற்சியாய் அமைதிக்காக செயல்படவும் ஜெபிப்போம். கர்ப்பிணிகள், சிறுவர்கள், ஒடுக்கப்படும் அனைவரின் நலனுக்காகவும் தேவனை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் தலைவர்களில் உண்மையான அன்பு வெளிப்படட்டும். அவர்களுக்கு நீர் ஆலோசனை தந்து அனைத்து மக்களின் நன்மைக்காக ஞானத்துடன் செயல்பட வேண்டுகிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் தாய் திருநாட்டிற்காக சமூகம் நாடுகிறோம். நடைபெறவிருக்கும் அடுத்த 3 கட்ட தேர்தலுக்காக வருகிறோம். மதம் மற்றும் ஜாதியின் பெயரில் மக்கள் பிரிக்கப்படாதபடி மக்களின் பொது நன்மைகள் முன்னிறுத்தப்படவும், வன்முறைகள், கலவரங்கள் தூண்டப்படாதிருக்கவும் ஜெபிக்கிறோம்.
இந்திய தேர்தல் ஆணையம் நடுநிலையாய் செயல்படவும் தேர்தல் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளோர் ஒவ்வொருவரும் நேர்மையாய் சிறப்பாய் செயல்படவும் கிருபை செய்யும். வன்முறை, தீவிரவாதம் போன்ற செயல்கள் எதுவும் தேர்தலுக்கு தடையாக வராது. சமாதானமான முறையில் தேர்தல் நடைபெறவும் மக்கள் தங்கள் வாக்குகளை சரியாக பயன்படுத்தவும் அருள் புரியும். நாட்டின் நலனில் அக்கறை கொண்ட நல்ல வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும் சுதந்திரமான, நிலையான, வலுவான நல்ல ஆட்சி அமையவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் நமது குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனா, முதலமைச்சர் கேஜ்ரிவால் மற்றும் எல்லா மாநில முதலமைச்சர்கள், அவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் ஞானத்தை தாருங்கள். மாறி வரும் அரசியல் காலகட்டத்தில் இவர்களுக்கு தூர தரிசனம் கொடுத்து நாட்டிற்கு நலம் தரும் திட்டங்களை தீட்ட கிருபையின் அருள் தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் உலகின் எல்லா திருச்சபைகளும், விசேஷமாக இந்திய திருச்சபைகளும் உம்மில் பலப்படுத்தப்படட்டும். தீவிரமான தார்மீக எதிர்ப்புகளை சந்திக்கும் திருச்சபைகள், துன்பப்படுத்தப்படும் திருச்சபைகள், ஊழியர்கள், மிஷனரிகள் மற்றும் மிஷனரி ஊழியங்களுக்காகவும் இவைகளெல்லாம் உம்மில் உறுதியாய் தரித்திருக்கவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக மணிப்பூரில் பூரண அமைதி திரும்பவும் மக்களின் கஷ்டங்கள் நீக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் பிரதம பேராயர் விஜய் நாயக், தென்னிந்திய திருச்சபையின் எல்லா தலைவர்கள், மார்த்தோமா திருச்சபையின் தலைவர் தியோடசியஸ், எங்கள் பிஷப் ரெவரண்ட் பால் சுரூப், எங்கள் போதகர்கள் ரெவரண்ட் மோனதீப், ரெவரண்ட் ரத்னராஜ், ரெவரண்ட் ஜெயக்குமார் மற்றும் எல்லா லே லீடர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், ஞாயிறு பாடசாலை, பாடகர் குழு, இவர்கள் எல்லோருக்கும் ஆவியை தந்து வழிநடத்துங்கள். இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக சேவிக்க கிருபை புரிவீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் இந்த புவி சந்தித்து வரும் பெருத்த காலநிலை மாற்றம், அதனால் ஏற்படும் பின் விளைவுகளை சமூகம் சமர்ப்பிக்கிறோம். நீர் படைத்த இந்த புவியினை நாங்கள் நல்ல உக்கிரானக்காரர்களாக பாதுகாத்து பண்படுத்த கிருபை தாரும். இவ்வுலக பாடுகள் மத்தியில் துன்பப்படுபவர்கள், ஏழைகள், பசியால் வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வேலையில்லாதவர்கள், துயரப்படுபவர்கள் மற்றும் வியாதி படுக்கையில் உள்ளோர் யாவருக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்படுத்தப்படுவதாக. இவர்களுக்கு உதவியாயிருக்கும் எல்லோருக்கும் தயவையும் கிருபையும் தருவீராக. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை கிருபாசன தண்டையில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக மார்க் டுலி, ஷெரின் குக், ஷர்லி குப்தா, ஹனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், பால், இலா ஆர் சுந்தி, ஆர்எஸ் சேவக், கும்சும் லதா சேவக், லீலா ரேவன் பெக், அனூப் பென்சன், ஜோசபின் சாம்சன், அசோக் மசி, இவர்கள் எல்லோருக்கும் வல்ல கரியையால் அற்புத சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதிசீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரத்திரட்டும். ஆமென். பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம்.
சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பருவனித்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகிரகித்துள்ளோம். ஆமீன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனம் வருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்து கொள்வாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட தங்கி இருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக நம்மை காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 98 பாடுவோம். ஆவியை மலை போலே ஊற்றும். Mandail
காணிக்கைகளையும் தேவ பணிகளுக்காக அர்ப்பணிப்போமாக. சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீ வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதி முதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் முது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துகிறீர். ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகி எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீர்.
பரலோக பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உமது சமூகத்திலே வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். தேவனுக்கு தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு அர்ப்பித்தபடி சொல்லுவோம். நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று ரத்தத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவே. ஆமென். தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும்
எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண கிருபை செய்தருளும். ஆமென். விசுவாசத்துடனே கிட்டிச் சேருங்கள். நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறெடுங்கள். O Domnule,
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உதாவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோட கூட நிலைத்திருக்க கடவது. பின்பவனி கீதமாக பாமாலை 139 பாடுவோம். தெய்வாவி மனவாசராய். Om
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.